விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். திரு சுகுணா திவாகர், இதுவரை ஆண்ட கட்சிகள் சட்ட போராட்டம் நடத்தது, நீதிமன்றத்தை நாடினார்கள், மக்கள் மன்றத்தை நாடினார்கள், சட்டமன்ற தீர்மானங்களை இயற்றினார்கள். அப்போதெல்லாம் வரவேற்றவர்கள். தாவேக அரசு மட்டும் இவையெல்லாம் தவறு, இவர்கள் போராட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படின்ற ஒரு புது பார்வையை முன்வைக்கிறார்கள் அப்படின்ற வாதமும் இதன் மீது தொடர்கிறது. இதற்கும் சேர்த்தே நீங்கள் பதில் சொல்லுங்கள் திவாகர். இல்லை, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே ஒரு மனதாக ஆதரவு தெரிவிக்கிறது. யாருமே இது நாங்கள் எதிர்க்கோன்னு சொல்ல, சின்ன சின்ன விமர்சனங்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தேடுவது அப்படிங்கிறது 3 வகையாக தான் நம்ம தேட முடியும். ஒன்று, மக்கள் மன்றத்தில் நம்ம போராட்டங்கள் செய்வது, மக்கள் மன்றத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வது, அந்த மாதிரியான ஒன்று. இன்னொன்று, சட்டமன்ற நாடாளுமன்றம், மக்கள் பிரதிநிதிகள் கூடியிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துவது. இந்த 3 மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தேர்வு. இதுக்குள்ளேயே நமக்கு பல வரம்புகள் இருக்குது. இதுதான் லிமிட்டேஷன்னா, இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது, நீங்கள் ஆயுத போராட்டம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ சட்டமன்ற சிஸ்டம் ஆப்வியஸாக இதான சிஸ்டம். இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்து தான் ஒரு அரசியல் கட்சிகளோ அல்லது முற்போக்கு இயக்கமோ இப்படி தான் பண்ண முடியும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 4 தீர்மானங்களுமே உண்மையிலே நியாயமான தீர்மானங்கள். இது சரியானதுதான் என்பதற்கு நிறைய நேரம் நம்ம விரிவாக பேசலாம். அது வரல இன்றைக்கி, அது அந்த டாப்பிக்லேயே நினைக்கிறேன். நான் நீட்டை எதிர்ப்போ கண்டிப்பாக அல்ல இதுவோ இல்லை. ஆனால் இந்த 4 விஷயங்களும் நியாயமான ஒரு விஷயம். அதை எல்லா கட்சிகளும் பாஜக தவிர ஆதரித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப இப்போ தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்வி என்னென்னா, இவர் தேர்தலுக்கு முன்னால் இவர் தொடர்ச்சியாக விஜய் பேசி கொண்டது என்னன்னா, சும்மா எதுக்கெடுத்தாலும் கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிரதமர் கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க, தூங்கி வச்சா கடிதம் எழுதுறாங்க, சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க. இதை ஜோசப் செய்தி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போ தான் இவர் முதலமைச்சர் ஆனது பிறகு அந்த கேள்விகள் வருது. நீங்கள் தானே வைத்த விமர்சனங்கள். அப்போ மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, குறிப்பாக அவருடைய ரசிகர்கள் நினச்சாங்கன்னா, ஏதோ ஒன்று பண்ண போகிற போல இருக்கு, பார்லிமெண்ட்லேயே போய் பறந்து பஞ்சு டைலாக் பேசி ஏதோ மோடிட்டு வாங்கி வர போகிற போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கவில்லை. அப்போ என்னென்னா, ஒரு அரசு, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இதை தான் பண்ண முடியும்னா அதை தான் பண்ண முடியும். சட்டமன்றத்தில் தீர்மானம் போடலாம், நாடாளுமன்றத்தில் நீங்கள் உங்களுடைய எம்பிக்களை அனுப்பிச்சு வச்சு நீங்கள் போராடலாம். ஆனால் கிடைத்த ஒரு வாய்ப்பையும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருச்சு தாவேகா. சட்டமன்றத்தில், அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தலாம். இதுதான் பண்ண முடியும். அப்போ இதை நீங்கள் ஏன் விமர்சனத்துக்குள்ளாக்குனீங்க? அப்போ இதுவரைக்கும் இருந்த கட்சிகள், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இந்த கட்சிகளை விட நீங்கள் ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க நீங்கள் சொன்னீங்களா? அது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சிகளும் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு தான். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னால் அரசியல் நோக்கங்கள் இருப்பதையும் நம்ம சேர்த்து பேசணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, எஃப்சிஆர்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எஃப்சிஆர்ஏ பிரச்சனை இன்றைக்கி வந்தது கிடையாது. தேர்தலுக்கு முன்னாலே எஃப்சிஆர்ஏ வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னால் எஃப்சிஆர்ஏ வந்தப்பையே அப்போ திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. இன்னும் சொல்ல போனால், அந்த கிறிஸ்துமஸில் இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது, கிறிஸ்தவராக தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஜோசப் விஜயோ அல்லது கிறிஸ்தவர்களுடைய கணிசமான வாக்குகளை பெற்றதாக சொல்லக்கூடிய தாவேக கட்சி தலைவரோ அது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலையும் கண்டிக்கவில்லை, எஃப்சிஆர்ஏ பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எஃப்சிஆர்ஏ சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்ப்பு குரல் கொடுக்குது, கிறிஸ்துவ ஆயர்கள்லாம் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்கிறப்ப இன்றைக்கி அந்த தீர்மானத்தை இவர்கள் கொண்டு வருகிறார். முதலமைச்சரும் சந்திச்சிருக்காங்களே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். முதலமைச்சர் சந்தித்து அது அவங்களுடைய பெருந்தன்மை. முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க. அதான் அவர் குரல் கொடுத்துருக்காரு, சந்திச்சிருக்காங்க, அவர் வாயாதற்களை சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி சிஏஏ திட்டம் இதை பற்றி சொல்கிறப்ப அது மத்திய அரசு தான் கொண்டு வந்ததுங்கிறத பற்றியோ பாஜக பற்றியோ சொல்லாமல் தமிழ்நாட்டில் இதை அமலாக்கக்கூடாதுன்னு சொன்னார் விஜய். இப்போ தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துங்களேன். தமிழ் தாய் வாழ்த்தில் என்ன பிரச்சனை? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுறதா இல்லையாங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை கிடையாது. நீங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில் தான் பாட சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லிக்கலாம், நாங்கள் அப்போல்லாம் கடைசியெல்லாம் பாட சொல்லலை, முதல்ல 2 பாட்டு இதை பாடிடுங்க, வந்தே மாதம் தேசிய கீதத்தை பாடிடுங்க, கடைசியாக பாடலைன்னா இப்போ 4ஆவது ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க போல இருக்குது. 4ஆவது ஒரு பாட்டு பாடிட்டா தமிழ் தாய் வாழ்த்து கடைசி பாடலாம் வராதில்ல, 3 பாடலாம் இருக்கப்போ தானே. அடிப்படையில் என்னென்னா, இங்கே ஆர் ரவி சொன்னது என்ன, தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்க, அதுக்கப்புறம் கடைசியில் தமிழ் தாய் தேசிய கீதத்தை பாடுங்கனார். அதையே நம்ம மறுத்தோம். இப்போ என்னென்னா, வந்தே மாதம் கூடுதலாக வந்துருச்சு. வந்தே மாதரம் என்பது வெறுமனே தேசிய கீதம் மாதிரியான பாடல்கள். மெய்யப்பன் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, இங்கே ஒரு அரசாணையை செயல்படுத்தி விட முடியும், அதையே நீங்கள் செய்யல, மத்திய அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் கை காட்டுறீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னிலை. அதையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ வந்தே மாதரங்கிறது தேசிய கீதம் மாதிரியான பாடல் கிடையாது. வந்தே மாதரங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாடல்ங்கிற விமர்சனங்கள் 1930களிலிருந்தே இருக்கிறது. அதனால தான் அந்த சர்ச்சைக்குரிய பத்திகள்லாம் நீக்கப்பட்டது. இப்போ பிஜேபி அதை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் இப்போ திமுகவுடைய கனிமொழியும் ஆராசாவும் அதை எதிர்த்து பேசுகிறாங்க. ஒரு வாய் கூட திறக்கல. தாவேகா அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் முதல்ல வந்தே மாதரத்தை எதிர்த்துட்டு தான் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணுங்கிற தீர்மானத்தை அதை பற்றி பேசணும். இன்னொன்று, இதை வெறுமனே தீர்மானம் போட்டால் பண்ணிட்டு பத்தாது, அது சட்டமாவோ ஜீவாவோ கொண்டு வர்றோம்.
அது கொண்டு வரதுக்குரிய அதிகாரங்கிறது தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கிறது. அப்போ தாவேக்கா இதை ஏன் செய்கிறது அப்படிங்கிறப்ப ஒன்று டிவி சோமு சொன்னது மாதிரி இப்போ அவர் சொன்ன கிட்டத்தட்ட அதே உதாரணம், இருட்டில் தனியாக போகிறப்ப பயம் இல்லாமல் இருக்கு, விசில் அடிச்சுட்டே போகிற மாதிரி. இவங்க ஒரு விசில் கட்சி அப்படிங்கிறனால இது தாவேக்கா பண்ணது இல்லைங்க, பிஜேபி எதிராக தாவேக்கா பண்ணதில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறது, அதை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குது இல்லையா, அமைச்சர்கள் இருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய இடதுசாரிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு தாவேக்கா மேலே இன்னும் நம்பகத்தன்மை வரல. இவங்க பிஜேபி எதிர்ப்புன்னு சும்மா பேசி அந்த கிரெடிட் எடுக்கிறார்களே தவிர உண்மையிலேயே அவங்க பாஜக எதிர்ப்பை முன்வைக்கவில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமூக நீதித்துறைன்னு ஒரு துறை வந்து பேர் மாற்றுகிறார்கள். சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு தான் இருக்கிறார். ஆனால் அந்த பேரை வைக்கிறதுக்கு குறித்தே எந்த விதமான கலந்த ஆலோசனையும் இது விசிகாவிடையுமே இல்லை. விசிகாவோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அதை விமர்சிக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா விமர்சிக்கிறாரு, கடைசியாக விசிகாவோட தலைவர் திருமாவளவன் விமர்சிக்கிறாரு. அப்போ யாரை கிட்ட அந்த பேர் வச்சாங்கன்னே தெரில. அப்படி வந்து அதே மாதிரி சிபிஎம் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறார்கள். இப்போ நீட்டு வந்து இவங்க வந்து எதிர்த்து இப்போ தீர்மானம் போடுகிறார்கள். நம்ம முதலே சொன்னது மாதிரி வந்து திராவிட கழகத்துடைய போராட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீட்டு கோச்சிங் சென்டருக்கு விஜய் வந்து கடன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயமும் அவருடைய அபிடவிட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப தனக்கு வந்து ஆன்டி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி சென்று தான் வந்து உதவும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம தொடரணும். தன்னுடைய கூட்டணி கட்சிகள் தன்மையில நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கூட்டணி உருவாக்கியிருப்பார். இன்றைக்கு வரைக்கும் தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணிக்கு பெயரும் வைக்கவில்லை, கூட்டணி அமைக்கப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தந்திரமாகத்தான் இது செயல்படுத்தப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டுடைய நலன் இருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமைகள், சமூக நீதி, இந்த 3 தான் இந்த 4 தீர்மானங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் இதைத்தானே திமுக அதிமுக எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அவங்க மேலே பல விமர்சனம் நீங்கள் வைக்கலாம். ஆனால் அவங்க தான் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, சட்டங்களை கொண்டு வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்ற போகிறாரு விஜய். இது கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் தான் முதல் முறையாக வந்து குடியேற்ற போகிறோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ முதல் முறையாக விஜய்க்கு யதார்த்தம் என்றால் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பித்திருக்கிறது. அவர் பேசியிருந்த வீராவேச அரசியல் கிடையாது. அரசியலுக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்கிறது, ஒரு கலை யதார்த்தம் இருக்கிறது. இந்த வரம்புக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிறது இருக்கிறது. அதை தாண்டி தன்னுடைய ஒரு அரசியல் தன்மை அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த தொகுதி மறுவரையை பற்றி சொன்னார் இல்லையா, இப்போ தொகுதி மறுவரைங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதே நேரம் தொகுதி மறுவரையை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து ஓட்டெடுப்பு வருகிற பொழுது அருண்ராஜ், இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கூடிய அருண்ராஜ் ஒரு வீடியோ போட்டார். என்ன போட்டார்னா, இது வந்து திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிஜேபி ஒரு நாடகத்தை போடுது, அவங்க ஒரு தீர்மானத்தை மசோதாவை கொண்டு வந்து அது திமுக அதை எதிர்த்து அந்த மசோதா வந்து தோத்துரும், அப்போ திமுக தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடும், இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி உதவி பண்ணுதுன்னு சொல்லி சுகாதாரத்துறை இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக கூடிய அருண்ராஜ் ஒரு வீடியோ போட்டார். அப்போ இன்னைக்கு ஏன் நீங்கள் தொகுதி மறுவரையை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது. அதனால் வந்து இது அடிப்படையில் வந்து இந்த கோரிக்கைகளில் இதில் வந்து நியாயங்கள் இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு வரம்புக்கு உட்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொகுதி மறுவரை பற்றி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் சனிக்கிழமை நடந்தது. சனிக்கிழமை நடந்தப்ப என்ன அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையறை பற்றி நாம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை விஜய் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டாங்க. இன்னைக்கு 2 நாளாக அந்த தீர்மானமே வரல. தீர்மானமே சம்பிரதாய நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்து போகிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுது இயல்பாக எழுதே இல்லை. நான் வந்து சட்டமன்ற தீர்மானம் வெறும் சம்பிரதாயம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து அவர் சொன்னார், அதை வாதிட்டார். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஒருங்கிணைந்த போராட்டம் தான். நம்ம வந்து நமக்கு ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கு. அதுல ஒரு சட்டமன்ற தீர்மானம் என்பது அது ஒரு எதிர்ப்பினுடைய வடிவம் தான். இப்ப வெளிநடப்புன்னு ஒன்று பண்றாங்கன்னா அது எதிர்ப்பை, நான் இப்போ ஒன்று கொண்டு வரீங்க நீங்க எதிர்ப்புன்னு, வெளிநடப்புனா கிளம்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க, திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவைக்கு வருவாங்க. இது ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாலிடாரிட்டி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒன்று. நான் என்ன கேட்குறேன்னா, தொகுதி மறுவரையறை குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை சனிக்கிழமை போடுறீங்க, அதில் என்ன ஒரு தீர்மானம் போடுறீங்கன்னா சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் போட போகிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் திங்கட்கிழமை முதல் தீர்மானம் அதுதான் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து, நீட்டு, நிதி பகிர்வு, எஃப்சிஆர்ஏன்னு வரிசையாக வருகிறது. தொகுதி மறுவரை கொடுத்த தீர்மானம் வரல. வந்துச்சுன்னா இந்த கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறனால இப்போ என்னன்னா, இந்த கிரவுண்டை செட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த திமுக அதிமுக எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளுடைய தொடர் முயற்சி தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களோட தான் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான கூல் பண்ணி ஒரு ஐஸ் பிரேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வருவது என்பது தான். என்னன்னா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சொன்னது மாதிரி ஒரு கோரிக்கை நிறைவேறணும்னு சொன்னால், நான் முதலே சொன்னது மாதிரி சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றத்தோட மக்கள் மன்றங்கிறது மிக முக்கியம். மக்கள் மன்றங்கிறப்ப ஒன்று போராட்டம் செய்வது. இப்போ நீங்கள் வந்து நீட்டை வந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒலித்த முதல் குரல். ஆனால் இன்னைக்கு வந்து கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி டெல்லியில் நடத்தி அவங்க வந்து நீட்டை ஒழிக்கலை. ஆனால் அதே நேரத்தில் தர்மேந்திர பிரதானை அவங்களால மாற்ற முடியுது.
இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல்ல அந்த குரல் எழுந்தது. பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல் குரல் எழுந்தது. அது அகில இந்திய அளவில் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறோங்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த குரல் ஒழிச்சா பத்தாது, இது இந்திய அளவில் வரணும். நீட்டில் என்ன பிரச்சனைனா நமக்கு தான் அதிகமான அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் அங்கேயே இல்லாதனால அவங்களுக்கு நீட்டாக இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த குரலுங்கிறது அவ்வளவு எளிதில் வந்து விடாது. அப்போ நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் அதை வந்து தொடராக மக்கள் மன்றத்தில் நீங்கள் கட்டியல் பண்ணணும்னா ஒன்று போராட்டம் பண்ணுறதை தாண்டி நீங்கள் வந்து பரப்புரை கருத்தியல் ரீதியாக வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தாவேக்கா வந்து இளைஞர்கள் ஜென்சியெல்லாம் ஓட்டு போட்டு இங்கே வந்து ஆட்சி அமைத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ தாவேக்கா என்ன பண்ணால் அவங்க இளைஞர்கள்ட்ட இந்த பிரச்சனைகள்லாம் இந்த கருத்துக்களை கொண்டு போகணும். மாநில சுயாட்சினா என்ன, மாநில உரிமைகள்னா என்ன, மதவாத எதிர்ப்புனா நீங்கள் கொள்கை எதிர்ன்னு சொன்னீங்களா, கொள்கை ரீதியாக என்ன பாஜக எதிர்க்கிறீங்க? நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதல்ல பாடணுங்கிறது அல்ல, அது மட்டும் கொள்கை இல்லை. வந்தே மாதரம் பாடக்கூடாதுங்கிறதும் பாஜக எதிர்ப்பு, அதுதான் கொள்கை எதிரின்னு. அப்போ நீங்கள் வந்து மதவாத எதிர்ப்பு, மாநில உரிமைகள், சமூக நீதி, இதெல்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்களிடம் என்ன கொண்டு போய் இருக்கிறது தாவேக்கா அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம். சுகுணா திவாகர், இப்போ எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பெரிய கட்சிகளுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை வச்சாங்க. இப்போ திமுகனா தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சி அகற்றணுங்கிறது அப்படி தான் ஆப்வியஸாக வைப்பாங்க எதிர்க்கட்சினா. இவர் வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜய், ஸ்டாலினா விஜய் அப்படின்னு ஒன்று வச்சார். இப்போ தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிற ஒரு டோனை தான் இவங்க தாவேக்காவே இந்த தீர்மானம் 4 தீர்மானமே பார்த்தீங்கன்னா டெல்லி ஏற்ற தீர்மானங்கள் தான். நீங்கள் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு வச்சிங்கன்னா அப்போ ஸ்டாலினோட நீங்கள் என்ன கூடுதலாக ஒருபடி முன்னேறி என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஸ்டாலின் இதே மாதிரி தான் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு, அவர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஆட்களை நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்தளவு கூட இவர் பண்ணலை. இது ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு தோற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விபி ராம்ஜி அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அணுக்கழிம சுரங்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, யூஜிசி இது துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தாவேக்கா மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வருகிறது அப்படிங்கிறப்ப இல்லை நாங்கள் பாஜகவுக்கு ஆதரவான போகல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை காட்டுவதற்கும் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ தொகுதி மறுவரையறைங்கிற பிரச்சனை வந்து லிமிட்டேஷன் எடுக்கிறாங்க, காவிரியில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறனால அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் என்னென்னா தாவேக்காவுடைய ஸ்டாண்டுனா இது வந்து தமிழ்நாடு அரசுடைய ஸ்டாண்டு, எல்லா கட்சிகளுடைய ஸ்டாண்டு. இது தாவேக்காங்கிற கட்சி இது எதிர்த்து என்ன ஸ்டாண்டை வந்து வலுவாக வச்சு பேசுது அது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த இந்த பிரச்சனைகள் மீதான வரலாற்று ரீதியாக ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியலைங்கிறது தினந்தோறும் சட்டமன்றத்தில் அம்பலமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையுமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்கள் இப்போ நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறப்ப எப்படி எந்த விதமான வரலாற்று பாரம்பரியம் இல்லாமல் எந்த புரிதலும் இல்லாத ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கோங்கிற ஒரு உணர்வு மக்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இதில் வந்து எதிரொலித்து இருக்குது அப்படின்னு தான் நானுமே உணர்வு. நன்றி. தமிழக வெற்றி காங்கிரஸ். நல்லது.